குரங்குகளுக்கு என்னைக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள். பொருளாதார ரீதியிலையும் சரி, வேலையிலையும் சரி, போகக்கூடிய இடங்கள்ல மரியாதைகளும் சரி. நீங்க கோயிலுக்கு போனன்ற அவசியமே கூட கிடையாது. கோயில போனாதான் புண்ணியம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஜீவராசிகள், வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் போது கூட கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ கோயிலுக்கே வரவேணாடா, போடா, உனக்கு நான் அந்த புண்ணியத்தை கொடுக்குறேன்னுவார். அப்படியேப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இடம் தான் இப்ப நான் வந்திருக்கக்கூடிய இடம். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்ல ஒரு 3 மலை ஏறி வந்துட்டு இந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்க போறோம். எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க, அவ்வளவு சிறப்பா சாப்பிடும். நீங்க கோவில்களுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. மனிதர்களுக்கு கூட குறிப்பிட்ட டைம்ல கொடுத்துடணும், இல்லாட்டி அசிங்கமா திட்டி விட்டுருவாங்க. ஒருவேளை ஆறி போயிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி.